பரந்தூர் விமான நிலையம் அமையாது என அரசாங்கம் சொல்லும் காரணமும் அதிகாரப்பூர்வ அரசு ஆவணங்கள் காட்டும் உண்மைகளும் முற்றிலும் வேறானவையா? ஓடுதளம் அமைக்கவே தகுதியில்லை என ஏவியேஷன் துறை சொன்னதாக கூறப்படும் புகார்களுக்கு பின்னால் இருக்கும் நிஜம் என்ன? பரந்தூர் விவகாரத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கும் அரசியல் குறித்து பார்க்கலாம். 800 to 900 acres were with water bodies. And definitely when we checked with a few people who has been working on the civil with the airport authorities, we will not be able to develop a runway in this land because this land is completely a water bodies. So only then we focused more on that and we were opposing that. சமீபத்தில் பரந்தூர் பசுமை வழி விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக தமிழக அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டது. இதற்கு விளக்கம் அளித்த சட்டத்துறை அமைச்சர் ஆர். நிர்மல்குமார், பரந்தூரில் சுமார் 800 முதல் 900 ஏக்கர் பரப்பளவில் நீர்நிலைகள் இருப்பதால் அங்கு ஓடுதளம் அதாவது ரன்வே அமைக்க இந்திய விமான நிலைய ஆணையமும் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகமும் தகுதியற்றது என்று கூறிவிட்டன என்ற புது வாதத்தை முன்வைத்திருந்தார். 800 to 900 acres were with water bodies. And definitely when we checked with a few people who has been working on the civil with the airport authorities, etc., they said this land is not it will not be we will not be able to develop a runway in this land because this land is completely water bodies. So only then we focused more on that and we were opposing that. And now we have, because if you want to look for alternative land, definitely a lot of lands are available in and around city. But when you want to disturb an environment, when you want to disturb the water bodies, and then when you want to go for a growth, definitely we are not towards it. So we are not against growth also, but when you want to, when you ask us which is priority, definitely environment is first priority. And we'll have alternative ways to develop. We are going to give the development also in parallel. So first priority will be environment. Thank you. Thank you, sir. Cyber crimes. See, definitely wherever critical data is there. ஆனால் தற்போதைய அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் இந்த வாதத்தை முற்றிலுமாக மறுக்கின்றன. 2021 அக்டோபர் முதல் பொதுவெளியில் உள்ள ஆவணங்களின்படி சென்னைக்கான 2வது விமான நிலையத்தை அமைக்க பரந்தூர், பன்னூர், திருப்போரூர், படாளம் ஆகிய 4 இடங்களை தமிழக அரசு பரிசீலித்தது. இதில் இராணுவ கட்டுப்பாடு, வான்வெளி மற்றும் கல்பாக்கம் அணுமின் நிலைய பாதுகாப்பு காரணங்களால் படாளம், திருப்போரூர் ஆகிய இடங்கள் ஆரம்பத்திலேயே நிராகரிக்கப்பட்டன. மீதமிருந்த பன்னூர் மற்றும் பரந்தூர் ஆகிய 2இல் தொழில்நுட்ப ரீதியாக மிகச்சிறந்த மற்றும் தகுதியான இடமாக பரந்தூரைத்தான் இந்திய விமான நிலைய ஆணையமான ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தேர்ந்தெடுத்து பரிந்துரை செய்தது. அரசாங்கத்தின் முந்தைய விளக்க குறிப்புகளிலேயே இதற்கான காரணங்கள் தெளிவாக உள்ளன. சென்னை பெங்களூரு விரைவு சாலையுடன் பரந்தூர் மிக சிறந்த இணைப்பை கொண்டுள்ளது. பன்னூரை ஒப்பிடும்போது இங்கு மிக குறைவான குடும்பங்களே இடம்பெயர வேண்டியிருக்கும். விமான இயக்கத்திற்கு மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தடைகள் இங்கு மிக குறைவு. மேலும் எதிர்கால விரிவாக்கத்திற்கும் இங்கு போதுமான நிலம் உள்ளது. இதுபோக சுற்றுச்சூழல் அறிக்கையில் 26% நிலம், அதாவது சுமார் 1425 ஏக்கர் நீர்நிலைகளாக இருப்பது உண்மைதான். ஆனால் அது ஓடுதளம் அமைக்க தடையானது என்று எந்த இடத்திலும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோ அல்லது DGCAவோ குறிப்பிடவில்லை. உரிய சுற்றுச்சூழல் அனுமதிகளுடன் இதை சரிசெய்ய முடியும் என்றே ஆவணங்கள் கூறுகின்றன. தொழில்நுட்ப காரணங்களை முன்னிறுத்தி ஒரு பெரிய திட்டம் கைவிடப்படும் வேளையில் அதற்கு பின்னால் இருக்கும் ஆவண முரண்பாடுகள் நிர்வாக ரீதியிலான நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்குவதாக தொழில்துறை வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்.